இது வரைக்கும் எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்கள சர்ப்ரைஸ் பண்ண வந்து நாங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். இதுவே போதும், எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீங்க வந்ததுனால இவங்களோட ரியல் கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுது. இட்ஸ் எனஃப். இந்த ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிச்சு. வாடி அஞ்சலி. என்ன ஆஞ்சலே கவனிரா. நல்ல பசங்க. பசங்கன்னா இப்படிதான் இருக்கணும். சரிங்க மாமா, சந்தோஷமா இருக்கா? ஓ, இப்போ உங்களால பேச முடியுதுல? அதே அப்புறம் அவங்களுக்கு என்கிட்ட மட்டும் கோவப்பட முடியுது. மாமா நாங்கள் கோவம்லாம் படல. இப்போ நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் புரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ எல்லாம் கைவிட்டு போச்சே. டேய், நீங்க பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது, அசிங்கம் முடிச்ச வேலை. தெரியும் மாமா, நாங்க பண்ண தப்புக்கு என்ன பிராய்ச்சித்தம் வேணாலும் பண்றோம். ப்ளீஸ் எங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எங்க வயசு தாண்டி தானே நீங்களும் வந்திருப்பீங்க. ஆமா, நானும் வயசெல்லாம் தாண்டி தான் வந்தேன். ஆனா இந்த மாதிரி எந்த வேலையும் நான் பண்ணல. பாருங்க மாமா, நாங்க இப்ப சத்தியம் பண்றோம், இனிமே எந்த பொறுக்கித்தனமும் பண்ண மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுக்கு அவளுங்க வேணும் மாமா. அவங்க எல்லாம் வாழ முடியாது மாமா. லூசாடா நீங்க எல்லாம். உங்களுக்கு எல்லாம் பகுத்தறிவே கிடையாதுடா, வெறும் படிப்பறிவு மட்டும்தான்ல. டேய், உலகத்துல யாராச்சும் லவ்வரையும் செட்டப் பண்ற பொண்ணையும் ஒரே நாள் வீட்டுக்கு கூப்பிடுவாங்களா? அதெல்லாம் நீ மட்டும் தானே பண்றீங்க, லூசு பசங்களா. நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்க. மாமா, நான் இதெல்லாம் அவங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், இதெல்லாம் பிரச்சனை தான் போய் முடியும்னு. நான் சொன்னா எங்க கேட்கறானுங்க. அதான் இப்ப புரிஞ்சிச்சுல, பட்டாதான் தெரியும்னு. மாமா, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க மாமா. அவளுங்க இங்க இருந்து போயிட்டா எந்த கான்டாக்டும் இருக்காது. நீங்க யோசிச்சு ஏதாவது ஒண்ணு, உங்களால முடிஞ்சது ஏதாவது பண்ணுங்க. மிலிட்டரியில இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கல்ல. ஆமா மெஸ்ஸிலியோ ப்ளீஸ். மாமா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. 99% நடக்காத ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு. 1% சான்ஸ் இருக்குல்ல மாமா? 1% தான் இருக்கு. அது போதும், ஒண்ணு போதும். அதாவது இங்க நடந்த விஷயத்த உங்க லவ்வர் கிட்ட கால் பண்ணி சொல்லும்போது அந்த சீன்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும். அது எப்படி? நீங்க எல்லாரும் செட்டப்புக்கு கால் பண்ணி வர வச்சீங்கல்ல, அவளோட பேர் என்ன? நவீன் 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 நவீன். ஃபர்ஸ்ட் அந்த சீன். டே நீ தாண்டா அவங்ககிட்ட பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வர சொன்ன. டே, காசு பின்னாடி அலைஞ்சப்ப அவனுக்கு காசு கொடுத்தானா? இல்ல அதனால தான் பொண்ணை பத்தி சொன்னேன். அப்ப காசு கொண்டு வருவான்ல, அவனுக்கு எங்கடா பொண்ணு கிடைக்கும்? அவன் பொண்ணு கொண்டு வர மாட்டான். நான் என்ன நினைச்சேன், ஐயே, பொண்ணெல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்து இந்த ஃபிளாட். நானா போடா, நான் அஞ்சலி இது வரைக்கும் கூட்டு வந்திருக்கேனா? இல்ல இல்ல நாங்க மட்டும் கூட்டு வந்தோம். இல்லடா, அதுதான் நான் சொன்னேன். டேய் ஐடியா சூப்பர்டா. டேய் என்னடா டேய் ஐடியா சூப்பர்டா. ஏன் தெரியுமா, அவன் எப்படினாலும் ஒரு பொண்ணை கூட்டு வர போறது இல்ல. அப்ப நம்ம காசு கிடைச்சிடும்ல. அதானே. கொண்டு வருவானா? என்ன காசு? காசு கொண்டு வருவான். கொண்டு வரணும், கொண்டு வருவான். கொண்டு வந்தா போதும். கொண்டு வந்தா போதும். இன்னும் முடியல. உங்களுக்கு பொண்ணு ரெடி ஆச்சுன்னு சொல்லி அந்த நவீன் கூப்பிட்டான்ல, அந்த ராத்திரி. அவளா? இல்ல அவன். எடு எடு எடுடா எடு. ஹலோ. சரி சரி சரி. டே அவன் பொண்ணை கூட்டு வந்துட்டானடா. பொண்ணா? அப்ப காசு போயிருச்சா? மச்சான் ஐடியா சொதப்பிடுச்சேடா. டேய், இனிமே அவன் காசு கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியல, அதை விட்டுறலாம். ஆமா கரெக்ட் தான். அப்ப அந்த பொண்ணு அவளை வேணாம் சொல்லிரு போ. நிறுத்துங்க, பொண்ணு வரட்டும். டேய் அதெல்லாம் வேணாம்டா. டேய், பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு காசும் வேணான்னு சொன்னா அவன் இதே மாதிரி ஏமாத்துறதுக்கு திரும்பி வருவான். நம்மள பைத்தியக்காரங்கன்னு நினைக்கவும் செய்வான். அவன் கூட்டிட்டு வந்துட்டான்ல, அதுக்காக. டேய் அதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போறோம்? வரட்டும். தங்கச்சி தங்கச்சி இங்க பாருமா, அவன் எங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருந்தது, அதுக்காக போட்ட நாடகம் தாமா இது. அதை நம்பி அவன் உன்னை கூட்டிட்டு வருவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நீங்க இப்போதைக்கு இந்த ரூம்ல படுத்துங்க, நாளைக்கு காலையில எந்திரிச்சு போனா போதும். அப்புறம் இது அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க இந்த ஃபிளாட்ல ரொம்ப டீசெண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த கெட்ட பேரும் வாங்கினது இல்ல. அதுவும் இல்லாம எங்களை உயிருக்குயிரா காதலிக்கிற எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவளை தவிர யாரையும் நாங்க நினைச்சதே கிடையாது. அதுவும் இல்லாம என்னன்னா, இந்த மாதிரி வேலையில எல்லாம் எங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சாரி. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒன்னும் நினைச்சுக்காதீங்க. அப்ப இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். மாமா தூள் பறக்குது மாமா. ஆமா தூளு. இந்த மாதிரி எந்த விஷயத்துல ஒரு ஆர்மி ஆபீசரா நான் வரவே கூடாதுடா. மாமா அப்புறம் நீன்றதுனால தான். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் மாமா. இதே மாதிரி நாங்க அவங்க கிட்டயும் போய் சொல்லலாம்ல. யூஸ் இல்லடா, நீங்க சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. அதல்லையா, அவங்க யாரும் நம்ப போறதே இல்லடா. அது என்ன மாமா? எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு மாமா எங்ககிட்ட சொன்னாலும் எங்களோட ஐடியாலாம் நாங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் போட்டோம். ஆனால் எதுவுமே நடக்கலைங்க. அவளுங்களும் போயிட்டாளுங்க. அப்புறம் அவங்கள பார்க்கலையா? நாங்க பார்க்க ட்ரை பண்ணோம், பட் ஓகே ஓகே கூல் கைஸ். அப்புறம் இதுதான் இந்த கசின்ஸோட பிரேக்கப் ஸ்டோரி. யா, வாட் a wonderful story. ஓகே, இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? Of course, yes. அவங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியுமா? இல்ல தெரியாது. இதெல்லாம் தெரியும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹே, பேசிக்கலி யூ நோ பேர் என்ன? சித்தாரா. சித்தாரா.
அவங்க எங்களோட அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஆக்சுவலி யூனோ எங்க பாஸ்ட்லயோ ஃபியூச்சரையோ பத்தி அவங்களுக்கு எந்த போதரும் கிடையாது. சோ சில் அண்ட் கூல். வாவ், இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சது நீங்க ரொம்பவே லக்கி தானே. Yeah, I know. வீணோ. Yeah. அப்போ அவங்களே மேடைக்கு கூப்பிடலாம்ல. எஸ். ஓகே, வெல்கம் ஹியர் 3 பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். யூ சீட். எதுக்கு? நீ எனக்கு இப்படி ஏமாத்துவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஷேம் ஆன் யூ. Because we are ashamed that you're in our life. Let's end this. ஏண்டா? என்னடா? குட் பை. Bye. என்னடா நடந்தது இங்க? ப்ளீஸ் காஜோல், நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருடா உன்னோட காஜோலு? இப்ப புரிஞ்சுதா இவங்களோட மனசுல இப்பவும் அவதான் இருக்கான்னு? அது நான் தெரியாம சொல்லிட்டேன் மச்சான். அவன் தெரியாம தானே சொன்னான். தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. இப்போவும் உங்க மனசுல எல்லாம் அவங்க தான் இருக்காங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க மனசுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அப்படியா? இந்த பிசாஸ் எல்லாம் யாரு கண்டா? அதானே? ஆஹா, நீங்க அவங்கள ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்த மாட்டீங்களா என்ன? அது கண்டிப்பா நடக்காது. ஏன்? அதுக்கு நீங்க பிசாசு இல்லையே. சம்மடா. இவங்க கிட்ட ஏன் தேவையில்லாம நின்னு பேசிக்கிட்டு? அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. ஆமா, இன்னும் என்னெல்லாம் தெரிய வேண்டியது இருக்கோ. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லெட்ஸ் பிரேக் அப். போகுதுடா. நில்லுங்க, நின்றுச்சுடா. எனக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. நீங்க பொண்ணுங்களை உங்க ரூமுக்கு கூப்பிடுறவனுக்கு தானே? இதெல்லாம் சென்சார் போடலையாடா? ஐயோ தங்கமே, அப்படி எதுவுமே நடக்கல. நான் ஃப்ரெஷ். நடத்துறதுக்கு தானே கூட்டிட்டு வந்தது. அது நான் இல்லையே, இவனு தானே கூப்பிட்டானுங்க. கூட இருந்து துரோகம் பண்ணாதடா டேய். இல்ல அது என்னன்னா அப்படி எதுவுமே நடக்கலமா. ஆமா, நீங்க 3 பேரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணீங்க. அது சரிதான். அது என்ன கரெக்ட்? இனிமேல் எங்களை பார்க்க ஃபிளாட்டுக்கு வந்தாலும் ஃபோன் பண்ணாலும் பின்னாடி சுத்தினாலும் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம். நீங்க கங்கா கூடவோ யமுனா கூடவோ யார் கூட வேணா போய்க்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. எல்லா அசிங்கமும் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி அதை பெருமையா சொல்லி காட்டுறீங்களா? எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? உங்க கூட சேர்ந்து எங்க வாழ்க்கையே நாசமா போகுது. சரக்கடிக்கிறீங்க, பொண்ணு கூப்பிடுறீங்க. இன்னும் என்ன? நிறுத்தி விட்டா போயிட்டே இருக்க நீ சுமாரா. நம்ம என்ன பிடிக்கிட்டோம் அப்படி பேசிக்கிட்டே போறாளுங்க. பசங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன இப்போ? கடைசியா ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். எங்களை பத்தி அசிங்கமா பேசுனதுக்கு இப்பயே சாரி கேட்டுட்டு வேணும்னா எங்க கூட வாங்கடி, இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலைங்கடி. அவ்வளவுதான் சொல்றேன். நீ என்னடா சொல்ற? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? குட் பை. குட் பையா? போ. நீங்க போயிட்டா எங்களுக்கு வேற ஆள் கிடைக்காதா? என்னடா ஏதாவது சொல்ற? டேய் பொறுக்கி, எப்படியாவது சாரி சொல்லி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ அவளுங்கள சாரி சொல்ல கேக்குறியா? கையறா. இவ்வளவு நேரமா அவளுங்க பேசுனத மூடிட்டு கேட்டுட்டு தானே இருந்தா. எனக்கு அப்படியே சாவடிச்சிடலாம் போல இருந்துச்சு. ஆமாடா, எனக்கு தோணுச்சு. ஏய் நீ பேசாதடா. இவ்வளவு நேரம் நான் மணி ஆடிட்டு 2 இருந்தேன். பேரும் பேசாதீங்க. உங்களால தான் இது எல்லாமே. ஓ, இப்போ அப்படியாச்சா? நாங்க என்ன பண்ணோம்? டேய் அந்த ஆங்கர் கூப்பிட்டப்ப நீங்க தான்டா எந்திரிச்சு போனீங்க. நான் சொன்னேன்ல வேணான்னு. இல்லைனாலும் நீங்க பொண்ணுங்களை பார்த்தா பின்னாடியே போறீங்களாடா. டேய், அது நான் ஒரு மாசுக்காக இப்ப பண்ணேன்டா. என்ன மாசாச்சா? இனிமே பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவளுங்க போயிட்டாளுங்க. இனி அடுத்தது என்னன்னு பாப்போம். டேய் டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? அவளுங்க தான் போயாச்சுல. ஹலோ, என்னது இது? என்ன ஆவதுக்கு? இப்போ உனக்கு திருப்தி தானே? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? டக்குன்னு உண்மை ஸ்டோரி சொல்லுங்கன்னு நான் சொன்னேனா? அப்புறம் அத்தனை பேர் முன்னாடி ஆம்பளையா இருந்தா சொல்றான்னு கேட்டா வேற என்ன பண்ணுவாங்க? ஆமா, நீங்க அப்படி ஒரு மூடு கிரியேட் பண்ணனால தான் எங்களுக்கு அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. தப்பு எல்லாம் உங்களோட தான். இல்ல, அது வந்து என்னதான் இருந்தாலும்
எங்க வாழ்க்கையை வச்சு விளையாடி இருக்க கூடாது. ஹலோ ஹே ஹாய். இது யாரா? இது இது அவன் தானே? இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. எங்கேயோலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, யோசனை இருக்கும். நீ இதுக்கிடையில இப்ப எங்க இருந்துடா வந்த? அத பொண்ணு என்னோட லவர். இவளா? டேய், நீ எப்படிடா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொண்ணுங்களா கொண்டு வந்து இங்க வாழ்க்கையில பிரச்சனையை வளர்க்குற? என்னாச்சுப்பா? அவ்வளோதானே. உங்களுக்கு எத்தனை லவர் வேணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் செட் பண்ணி விட்றேன் உங்களுக்காக. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. எங்களுக்கு ஒண்ணும் வேணாம். இன்னமே பொண்ணு பேரை சொல்லி என்கிட்ட வந்த. ஆமா, இனி எங்க வாழ்க்கையில பொண்ணும் இல்ல காதலும் இல்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். பிரபு, பிரபு, காமதேவா, எஸ். இங்க பாருங்க. பூமியில நீ 3 பேரு காதலிக்கவே மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காங்க. அவனுங்க யார்? அது புதுசா தெரியலையே. இல்ல, அவனுங்களுக்கு ஏன் இப்போ அப்படி தோணுச்சு? ஒருவேளை 2 காதல் தோத்து போன கவலையா கூட இருக்கலாம். அட கடவுளே, நான் வேலையே சில திருட்டு சாப்பாடு சாப்பிட்றேன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆமா, அதுக்கிடையில சரிதான். இவனுங்க இந்த மாதிரி சாப்பாடுலாம் எடுத்தா என்ன பண்றது? என் இமேஜ் கீழே போயிடும்ல. சரிதானே? ஏய், அவனுங்க லவ் பண்ணாம இருக்க நான் விட மாட்டேன். ஆ, ஆ, ஆ. இல்லனா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? இந்த விட்டுட்டு போனவங்களை திருப்பி கூப்பிடலாமா? அது சரியா வராது. வேண்டாமா? அது பொலிட்டிக்கலி தப்பாயிடும். ஆ, ஒண்ணு பண்ணலாம். ம். இவனுங்க லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா. இவனுங்க முன்னாடி ஒரு 3 அழகான பொண்ணுங்களை விட்டுறலாம். ஐயோ, அவளுங்க இவனுங்களை செட்டப் ஆக்கி நம்ம கையில வந்து தருவாங்க. உங்களை அடிச்சுக்க யாருமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, என்னடா இப்ப phone யாரு? sound? ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நாங்க சொல்றத கேட்காம அவனுங்க அங்கேயே நிக்கறாங்க. நீங்க கொஞ்சம் வர முடியுமா? ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்க கிட்ட போகணும்னு சொன்னாலும் வழி விட மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஆமா. அது பரவாயில்ல, நீங்க கேட்டா போதும். இல்ல, இல்ல, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கல. வந்தீங்கன்னா நல்லா அது இருக்கும். பரவாயில்ல, நீங்க பேசி பாருங்க. அது போதும். ஆனாலும் நீங்க வந்து சொல்ல முடியுமா? நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க, அதான். போங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. ம். வா. அண்ணா, வண்டி எடுக்கணும். அதெல்லாம் தர முடியாது, நாங்க அதெல்லாம் செய்யலாம். பண்ண முடியாது. கிளம்ப. ஒண்ணு பண்றோம், நான் நாங்க வேணா கூட்டிட்டு drop விடுவா. நாங்க கிளம்பணும். நாங்க விட்டுறோம். வண்டி இல்ல பாப்பா, நாங்க வா, கொண்டு போய் விட்டுறோம். ஆ, எங்க தான் போகணும்னு வந்து சொல்லுமா, ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க கூட்டிட்டு போய் நாங்க வேணா விடுறோம். டிராப் பண்றோம். வரியா? நாங்க சொல்லியும் அவர் கேட்கல. நீங்க கொஞ்சம் சொல்லி கூட வந்து பார்த்துட்டோம். பாக்குறீங்களா? அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்றது? நாங்க சொல்லி பார்த்துட்டோம், கேட்கல. நீங்க இவங்க வந்து கிட்ட கொஞ்சம் பேசி வரி- பிரயோஜனம் இல்ல. நீ வா.
தேங்க்யூ ஸோ மச். சொல்லு, நீ சொல்லு. அது ஆம், அது வந்து நீங்க எங்க கூட ஹாஸ்டல் வரைக்கும் வர முடியுமா? அவங்க திரும்பி வந்துருவாங்களோன்னு ஒரு சின்ன பயம். அதனாலதான் திருந்த விட மாட்டீங்க போலயே. பழைய ஆளுங்க மாதிரிலாம் இல்ல, இப்ப பசங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க. அசிஸ்டன்ட், எப்படி இருக்கு நம்ம ஐடியா? காமதேவனை யாருன்னு நினைச்ச? இதப்படி காமதேவா ம். ஒரு அம்பு தானே எழுதிங்க, இன்னும் 3 இருக்கே. இவனுங்களுக்கு இதெல்லாம் போதும். அப்படியா? அது போதும். அது வந்து இல்ல, இதுவும் தோத்து போயிடுச்சுன்னா? பரவாயில்ல, இன்னும் 3 இருக்குல்ல. அப்ப 3 தோத்து போயிடுச்சுன்னா அது செகண்ட் பார்ட்ல அது பாத்துக்கலாம். போதும்ல. ம். அசிஸ்டன்ட், அடுத்தது யாரு? அடுத்தது ம். 17 பெண்களை காதலிச்சுட்டு இன்னைக்கு காதலே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். அது யாரு?